ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், டே 7 ஆஃப் டெய்லி ஸ்டடி சேலஞ்ச் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டே 7 வந்துட்டு April 16th நேற்றுக்குள்ளது. பட் போஸ்ட் எப்போ பண்ணுறேன்னு தெரில. ஸோ ஆக்சுவலி April 15th நான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2 months பெண்டிங் வச்சுருந்தேன். ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 15th கம்ப்ளீட் பண்ணிட்டேன், April 15th. அதுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சிட்டேன். பட் வந்து ஒரு 10-12 டேஸ்க்கு வந்து படிக்காமல் அப்படியே இடையில கொஞ்சம் டேஸ் வந்து விட்டு வச்சுருந்தேன் கண்டினியூஸாக நோட்ஸ் எடுக்கும்போது. ஸோ அந்த டேட்ஸ்லாம் ஃப்ரண்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த கம்ப்ளீட் படிக்காததை மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓரளவு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நேற்றே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நேற்றே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நான் சஞ்சு சார் சேனல், சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அந்த சேனல் தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்குறேன். ஸோ பிகினர்ஸ்க்கு இப்போ சஜஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த சேனல் வந்து ஒரு 6 month or 1 year வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்ன, இந்த கமிட்டி, ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் இருக்கும், நம்ம எந்த மினிஸ்ட்ரி, எந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வரும், ஸ்போர்ட்ஸில் என்ன டிவிஷன் இருக்கும், அது எல்லாமே அவங்க வந்து டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 months or 1 month அந்த நோட்ஸ் எடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்படி நம்ம பேசிக்ஸ் நம்ம இப்படி அதை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லா கூகுளே சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் நிறையா. ஸோ அப்படி கற்றுக்கிட்டோனாலே அதுக்கப்புறம் கூட நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 months or 1 yearக்கு வந்து அந்த சேனலே ஃபாலோ பண்ணுங்கள், சஞ்சு சார் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக இப்போ வந்துட்டு ஸ்டெனோ வந்துட்டு ஒரு 2 weeks ஐ திங்க் ரொம்ப போடலைன்னு நினைக்கிறேன். ஸ்டெனோ ஸ்பீட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இனி நாளைக்கு சாட்டர்டே வந்துட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்பீடை வந்து ஃபுல்லாக எழுத போகிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டெனோ எழுதுனது வந்து கொஞ்சமாக எனக்கு வந்து ரீட் பண்ணாங்க. ஃபுல் ஸ்பீடும் இன்னும் வந்து டெஸ்ட்டு வைக்கல. ஸோ அது வச்சா தான் எனக்கு தெரியும். அதை பற்றி நான் டீட்டெயில்டு வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீட் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்ணுறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் 2 months பெண்டிங் வச்சது கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி அது 2 டேஸ்க்கு முன்னாடியே பண்ணாலுமே ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம பெண்டிங் வச்சதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த லாங் வீடியோ. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்டேன். பட் ரீசனிங் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது கம்ப்ளீட் பண்ணேன்னா அதுக்கப்புறம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு பெண்டிங் வச்சிடாதீங்க. பெண்டிங் வச்சா முடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நோட்ஸ் கூட கொஞ்சம் எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துடலாம் போல். அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியுது. ஸோ டெய்லினா நம்மளுக்கு பெருசாக தெரியாது. ஒரு 7 or 8 questions தான் வரும். ஈஸியாகவே கவர் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ்ட் வந்து நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு ஸ்டாட்டிக் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளுக்கு வந்து ஆர்டராக இருக்கும். நிறைய இயர்ஸ்லாம் மறக்கும். ஏதாச்சும் ஒரே ஊரில் இருக்க நேஷ்னல் பார்க்ஸு, ஸ்டேட் அனிமல்ஸ் இந்த மாதிரி சேமாக இருக்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது வந்து நான் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுப்பேன். ஸோ அது வந்து போஸ்ட்டாக போடுவேன். அது இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வந்து கண்டினியூஸாக எழுதலை அப்படிங்கிறதுனால ஒரு 2 months பெண்டிங் ஆகிடுச்சு. ஜான்க்கு ஐ திங்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் போஸ்ட்டில். இன்னும் ஃபெப்ருக்கும் மார்ச்சுக்கும் போடணும். நான் அது கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஏப்ரல் முடிஞ்சிடும். ஸோ இனி வந்து கண்டினியூஸாக போஸ்ட்டுமே வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் போட ட்ரை பண்ணி எப்படியாச்சும் ஏப்ரல்குள்ளே அதையுமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். போஸ்ட்டுமே இனி போடுறேன். நீங்கள் வந்து கம்யூனிட்டியில் போயிட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீசனிங் மட்டும் தான் இப்போ எடுத்திருக்கேன். இடியம்ஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ரீசனிங் ஒரு 2 weeksக்குள்ளே எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இடியம்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா இடியம்ஸ் எடுத்தோன்னா இப்போ ஸ்டெனோவுமே இப்போ ஸ்பீடு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஸ்டெனோவுக்குமே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் நான் இப்போ 2 days பண்ணலை. இப்போ இன்றைக்கி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஸோ ஸ்டெனோவுமே கொஞ்சம் பார்க்கணும். ஸோ எல்லாமே ஒரு முக்கால்வாசி கிட்ட ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுனால அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டெனோவும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு 2 weeksக்கு அப்புறம் நல்லா. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவுமே ஒரு 2-3 சப்ஜெக்டை சேர்த்து ஸ்டார்டிங்லேருந்து கவர் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு இருக்கிறேன். பட் நான் வந்து இப்போது டைமிங் வந்துட்டு எனக்கு இந்த டைம் வந்து 6 hours வந்துச்சு. எப்போவுமே 6 hours இல்லைனா ஒரு 7 hours வந்து என்றைக்காக தான் வரும். 6 hours ஓரளவு கம்மியாகாமல் வச்சுருக்கேன். 5 hours 30 minutes, 6 hours இந்த மாதிரி ஓரளவு வச்சுருக்கேன். பட் அதுவுமே நான் வந்து ஸ்டெனோ சேர்க்கும் போது தான் வருது. ஸோ ஸ்டெனோ இல்லாமல் நான் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக சிலபஸ் நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் மட்டுமே ஒரு 6 hours இல்லைனா ஒரு 5 hours கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். பட் அது ஸ்டெனோ இருக்கிறதுனால அது கொண்டு வர முடியல. பட் அதுவுமே கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்டெனோ தவிர ஒரு 5 hours ஆச்சும் வர மாதிரி. இப்போ ஸ்டெனோ சேர்த்தா தான் எனக்கு 6 hours அந்த மாதிரிலாம் வருது. ஸோ அது வந்து கம்மி தான் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டெனோ நான் தான் எக்ஸ்ட்ரா படிக்கிறேங்கும் போது நான் ஸ்டெனோ வந்து செப்பரேட்டாக எக்ஸ்ட்ரா டைம் எஃபோர்ட் போட்டு படிக்கணும்.
மற்றபடி என்னோடய சிலபஸ் கவரிங்க்கு தனியாக ஒரு 5 hours 6 hours வச்சுருக்கணும். ஸோ அதுவுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ சீக்கிரமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைமை கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டெனோக்கு செப்பரேட்டாக ஒரு பேஜ் போட்டு அது தனியாக, பட் டெய்லி திங்ஸ் தனியாக நம்ம சிலபஸ் டைமிங்ஸ் போடணும். ஆக்சுவலாக நான் வந்து டிஸ்டன்ஸ் அண்டு டைரக்ஷன்னா கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தேன். அது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ கோடிங் டீகோடிங் தான் நேற்று வந்து நான் வந்து முடிச்சிட்ருந்தேன். ஸோ டோட்டலி பார்த்திங்கன்னா 6 hours 10 minutes கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் நேற்று வந்துட்டு. ஸோ ரீசனிங்குமே கொஞ்சம் ஸ்பீடாக தான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்.